சிவா. வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைக்கு எங்களுக்கு வெள்ளிக்கிழமை வணக்கம் வணக்கம். ஓ, மார்ச் மார்ச் 7 மாசி 24. இன்றைக்கு வளர்பிறை நவமி திதி, மிருகசீருட நட்சத்திரம். கச்சியப்பர் குருபூசி என்று யாரோ போட்டிருந்தாங்க. என்னுடைய கலண்டர்ல அதை காணையில. இந்த கலண்டர்லும் போட்டிருக்கு. எப்ப இண்டை கச்சியப்ப சிவாச்சாரியார். சுவாமி? சரி, சிவா, நல்ல. மாசி மிருகசீரிடம் கச்சியப்ப சிவாச்சாரியர். திருமுறை ரெண்டு வித கலண்டர் போகுது. ரகுநாத ஐயர்கிட்ட இல்ல. இல்ல, அது கலண்டர் என்னன்னு கேட்டா பஞ்சாங்கத்துல எல்லாம் இருக்கும். அது பிறகு கஸ்டமைஸ் பண்றது. ஓ ஓ ஒரு கோயிலும் சிலதைத்தான் கேட்பினோம், இதை போடுங்க இதை போட வேண்டாம், அதன்படி கஸ்டமைஸ் பண்றோம். அது எக்ஸ்ட்ரா காப்பீஸ் தான் எங்களுக்கு வாருது. ஓ ஒவ்வொரு கோயிலும் ஒரு தேவை இல்லாத எல்லாம் இருக்கும். இது எல்லாம் இருக்கு. கச்சி நம்பி திருநாளண்டு இருக்குது. ரகுநாதர் வாக்கிய பஞ்சாங்கம் என்றுதான் போட்டு ரகுநாதையர் ஒவ்வொரு தருக்கவே அந்த கோயில்கள் ஒவ்வொரு தருக்கம் அடிக்கிறது இருக்குத்தானே. அதுல பஞ்சாங்கம் தானே கௌரி பஞ்சாங்கம். கச்சியப்பர் காஞ்சிபுரத்துல இருந்தவர். கந்த புராணத்தை தமிழிலே பாடியவர். அதுல சிறப்பு என்று கேட்டா எல்லாத்துக்குமே மூல நூலுக்குத்தான் சிறப்பு. இது மொழிபெயர்ப்பு நூல். ஸ்காந்த புராணத்தின் மொழிபெயர். அது வடமொழி நூலும் என்னட்ட இருக்கு. ரெண்டையும் பார்த்தா அப்படியே அச்சொட்ட வசனத்துக்கு வசனம் மொழிபெயர்த்து இருக்கிறேன். அதுல சிறப்பு என்னன்னு கேட்டா, தமிழ் கந்த புராணம் முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்தது திகட சக்கரை ஒன்று. ரெண்டாவது, இவர் பாடி வைக்க ஒவ்வொரு நாளும் அந்த பாடல்களை இரவில அவரே ப்ரூஃப் ரீடிங் திருத்தி கரெக்ட் பண்ணி வைப்பாராம். அது ரெண்டு. மூன்றாவது, அரங்கேற்றத்துல இது எப்படி திகழ சக்கரம் தொடங்குறது தமிழ் இலக்கணத்துக்கு சரியாகும் என்று கேட்க, அதற்கு முருகப்பெருமானே பிறகு இவருக்கு வீரசோழியம் என்ற நூலை எடுத்து காட்டி அதனூடாக அதை தீர்த்து வைத்து வந்த மூன்று பெருமையும் தமிழ் கந்த புராணத்துக்கு உண்டு. ஆகவே வடமொழி ஸ்காந்த புராணத்தை விட, மூலத்தை விட தமிழ் கந்த புராணம் சிறப்பு வாய்ந்தது. அது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி சில புராணங்கள் வடமொழியிலிருந்து தான் தமிழுக்கு வாரது. தமிழ்ல இருந்து வடமொழிக்கு போன ஒரே புராணம் பெரிய புராணம். அந்த உபமென்யு பக்த விலாசம் என்ற பெயர்ல வடமொழியில மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த புஸ்தகம் வாசிக்கிற மரபு ரமணாசிரமத்துல இருந்தது. இப்போவும் பச்சிருக்கணும். பெரிய புராண வரலாறு அதுல இருந்து வாசிக்கிறது இருக்குது. அந்த வரலாறு ரமண மகரிஷியும் பெரிய புராணத்தை வாசிப்பார். வடமொழியில என்ன வேறையா? உபமெனியு பக்த விலாசம். ஏனென்றால் இந்த கதையினுடைய ஒரிஜினல் எப்படி போகுதுன்னு கேட்டால், உபமென்யு முனிவர் கைலாய மலைச்சாரல்ல இருக்கிறார். சுந்தரர் வான்வழியாக போறார். அதை பார்த்து ஒரு ஜோதியா போக அவர் எழும்பி நின்று வணங்க, அவரை சூழ இருந்த மாணவர்கள் யார் என்று கேட்க சுந்தரர் போறார் என்று சொல்றேன். அது யார் சுந்தரர் என்று கேட்க சுந்தரட்ட வரலாற்றை செல்ல துவங்கி அவருடைய தடுத்தாட்கொண்ட புராணம் சொல்லி அவர் வரலாறு சொல்லி, அதுக்கு பிற்பாடு அவர் அந்த 63 அடியார்களையும் பாடினார் இல்லையோ, அந்த ஓடர்ல ஒவ்வொரு அடியார்களுடைய வரலாற்றையும் சொல்லி முடிப்பது. இப்ப சுந்தர பெரிய புராணத்துல ஹீரோ, பாட்டுடை தலைவன் சுந்தரர். கதைக்குள் கதையாக சுந்தருடைய கதைக்குள்ள இந்த 63 நாயன்மாற்ற கதையும் அதுக்குள்ள வருது. அதனால உபமென்யு தான் இதை சொன்னவர். வடமொழி புராணங்களை சொல்லுவது சூதமாமுனி சொன்னார் என்று சொல்லுவோமே, மாதிரி இது உபமென்யு சொன்னபடியினால அது உபமென்யு சொன்னவர். பக்த விலாசம் என்றா பக்தர்களுடைய விலாசம் என்றது தெரியும் தானே, அவருடைய பெருமை. விலாசம் காட்டுறார் என்று சொல்லுவோம், பக்தர்களுடைய பெருமை. அப்ப உபமென்யு செய்த பக்தர்களுடைய பெருமை.
இன்றைக்கு நாங்கள் நில்லாத நீர் சடமேல் நிற்பித்தானே என்ற பாட்டை பார்ப்போம். நான் எடுக்கிறேன். நேற்று சொல்லு ஐயா சொன்னீங்க வில்லோருக்கு வீத்தல் கருத்து. ஆமாம், நான் பார்க்கல. என்ன யாராவது பார்த்துட்டீங்களா? இத ஒரு இடம் பார்த்த கம்படி ஓகே. சிவன் சிவன் ஒரு பாட்டுல வருது, போற்றி என்ற பாட்டுல. ஆ, அந்த பாட்டுல வருது வில்லால் வியனரணம் எய்தாய் போற்றி. வில்லால் வியன வியனரணம் வியனரணம் எய்தாய் போற்றி. எந்த பாட்டு? அந்த பாட்டு முதல் பாடல் சொன்னீங்கன்னா தேடி படிக்கலாம். முதல் வரி. அது வில்லால் என்றது வேற. வில்லால என்றது அவர் வில்லு கொண்டு போனதும் வருது தானே. ஓ இந்த பாட்டுல எல்லாம் சிவனன் நின்றாய் போற்றி, எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி என்று போகும். திருத்தாண்டகம். தெரியுதா? ஓ ஒருவர் தொடங்கின அப்படியே போ. இல்லாத நீ சடமேல் நிற்பித்தானை, நினையாவென் நெஞ்சை நினைவித்தானை, கல்லாதனவெல்லாம் கற்பித்தானை, காணாதனவெல்லாம் காட்டினானை, சொல்லாதனவெல்லாம் சொல்லி என்னை தொடர்ந்திங்கடியேனை ஆளாக் கொண்டு கொல்லாவேன் நோதித்த புதந்தன்னை தன்னை புண்ணியானை பூந்துருத்தி கண்டேன் நானே. நில்லாத நீர் சடைமேல் நிற்பித்தானே கங்கை. கங்கையை சடையிலே நிற்பித்தவர். நினையா என் நெஞ்சை நினைவித்தானே. உன்னை நினையாத என் நெஞ்சிலே உன்னை நினைவிக்க வைத்தவன். கல்லாதனவெல்லாம் கற்பித்தானே, காணாதனவெல்லாம் காட்டினானே. ஞான காட்சியெல்லாம் கொடுத்தாருல்ல, கையில காட்சி. சொல்லாதனவெல்லாம் சொல்லி என்னை தொடர்ந்து இங்கடியேனை ஆளா கொண்டு. பாருங்க, நாங்கள் தான் இறைவனை தொடர வேண்டும். இங்கு மாறு இறைவன் இவரை தொடர்ற. என்னை தொடர்ந்து இங்கு அடியேனை ஆளா கொண்டு, என்னையும் ஒரு ஆளாக கருதி, அதான் அருதி கொண்டு, பொல்லா என் நோய் தீர்த்த புனிதன் தன்னை. தன்னுடைய சூர நோய் தீர்த்ததை சொல்றார். பொல்லா என் நோய் தீர்த்த புனிதன் தன்னை புண்ணியனை பூந்துருத்தி கண்டேன் நானே. பூந்துருத்தி என்ற களத்திலே, திருப்பூந்துருத்தி என்ற தலத்திலே நான் கண்டேன். படியுங்க. குற்றாலங்கோகரணம் மவினானை, கொடுங்கை கடங்கூற்றை பாய்ந்தான் தன்னை, உற்றால நஞ்சுண்டொடுக்கு நானே, உணராவன் நெஞ்சை உணர்வித்தானே, பற்றால் என்கள் விருந்தான் தன்னை, பண்ணாண்ட வீணை பைந்தான் தன்னை, உற்றாடர வார்த்த புனிதன் தன்னை, புனியனை பூந்துருத்தி கண்டே நானே. குற்றாலம் கோகரணம் வினானே. திருக்குற்றாலந்தலத்திலே திருக்கோகரணந்தலத்திலே எல்லாம் விளைந்தறிவிக்கின்ற இறைவனை கொடுங்கை கடுங்கூட்டை பாய்ந்தான் தன்னை. கொடுமையான பாசக்கயிற்றை கொண்ட கூற்று யமனை பாய்ந்து உதைத்தவன் தன்னை.
உற்று ஆல நஞ்சு உண்டு ஒடுக்கினானை ஆலகால நஞ்சை உண்டு தன்னுடைய கண்டத்திலே ஒடுக்கினவனை உணரா என் நெஞ்சை உணர்வித்தானை உன்னை உணராத என் நெஞ்சை உன்னை உணர்விக்க வைத்தவனை பற்றாலின் கீழங்கிருந்தான் தன்னை கல்லாளங்கில் இருந்து தட்சணாமூர்த்தியாக இருந்து அறம் போதித்தவனை பண்ணார்ந்த வீணை பயின்றான் தன்னை பண்ணோடு வீணையை மீட்டுபவன் பயின்றான் என்றா பயின்றாடும் மீண்டும் மீண்டும் பயிற்சி மீண்டும் மீண்டும் செய்வார் இருதோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என்று சொல்லுவார்கள் புற்றாடு அறவார்த்த புனிதன் தன்னை புற்றிலே வாழ்கின்ற அறவை தனக்கு ஆபரணமாக அணிந்த புனிதனை புண்ணியனை பூந்திருத்தி கண்டேன் நானே. அடுத்தது எனக்கென்றும் இனியானை எம்மான் தன்னை எழிலாருமுகம்பம் மேயான் தன்னை மனக்கென்றும் வருவானை வஞ்சர் நெஞ்சில் நில்லானை நின்றியூர் மேயான் தன்னை தனக்கென்றும் அடியேனை ஆளாக்கொண்ட சங்கரனை சங்கவார் குளையான் தன்னை புனக்கொன்றைத்தாரணிந்த புனிதன் தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. என்றும் இனியானை எப்பென்றும் இனியவன் எனக்கு எம்மான் தன்னை என்னை ஆட்கொண்டவன் எம்மான் என்னுடைய தலைவன் எழிலாரும் ஏகம்பம் மேயான் தன்னை எழிலார்ந்த கச்சியகம்பத்தலத்திலே எழுந்திருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் அவன் மனக்கென்றும் வருவானை மனத்திலே என்றும் வருபவன் வஞ்சர் நெஞ்சில் நில்லானை வஞ்சகர் நெஞ்சு அடையானே என்று சொல்லுவார் அபிராமி அந்தாதியில் அது மாதிரி வஞ்சர் நெஞ்சில் நில்லானே நின்றியூர் மேயான் தன்னை திருநின்றியூர் என்ற தலத்திலே எழுந்திருக்கிறவன் தனக்கென்றும் அடியேனை ஆளாக்கொண்ட சங்கரனை எனக்கு என்றும் அடியாளாக ஆட்கொண்ட சங்கரனவன் சங்கவார் குளையான் தன்னை சங்கிலே அறுத்த காதத்தோடு குளையை அணிந்தவன் தன்னை புனக்கொன்றை தார் அணிந்த புனிதன் தன்னை நீரோடு நீர்நிலை அருகிலே வளருகின்ற கொன்றை மரத்தினுடைய தார் மாலையை அணிந்த புனிதனை பொய்யிலியை அவன் மெய்யர்மெய் பொய்யிலி பூந்துருத்தி கண்டேன் நானே. நல்ல பெரியார் மலர்கொன்றை சூடினானை வல்லானை வந்திரஞ்சும் வெண்காட்டானை அறியாதடியேன் அகப்பட்டேனை அல்லற்கடல் நின்று மீற வாங்கி நெறிதான் இது வென்று காட்டினானை நீச்சல் நலிபுணிகள் தீர்ப்பான் தன்னை பொறியாடர வார்த்த புனிதன் தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. வெறியார் மலர்கொன்றை தூடினானே இங்க வெறி என்பது தேனை குறைப்பது மது தேன் நிறைந்த கொன்றை மலரை சூடினவனை வெள்ளானை வந்திறஞ்சும் வெண்காட்டானை வெள்ளானை வந்து வணங்குகின்ற திருவெண்காட்டில் எழுந்திருக்கின்றவன் சுவேதவனம் திருவெண்காடு அறியாது அடியேன் அகப்பட்டேனே அறியாமல் போய் அகப்பட்ட என்னை அல்லல் கடல் நின்று மேற வாங்கி என்னுடைய துன்பக் கடலிலே இருந்து அதிலிருந்து ஏறும்படியாக என்னை கை கொடுத்து ஏற்றி விட்டு ஏற வாங்கி என்றது அதுதான் கை கொடுத்து ஏற்றி விடுவேன் ஏற வாங்கி நெறிதான் இதுவென்று காட்டினானே இதுதான் நெறி இதுதான் வழி என்று காட்டினானே நிச்சல் நெளி பிணிகள் தீர்ப்பான் தன்னை தொல்லைகள் எங்களுடைய பிணிகளை தீர்ப்பான் தன்னை பொறியார் அடவார்த்த புனிதன் தன்னை பொறி பறக்கின்ற அதாவது இந்த சீற்றம் மிக்க என்று கருத்து சீறுகின்ற சீற்றம் மிக்க அதான் பொறி அரவு என்ற பாம்பை தன்னுடைய ஆபரணமாக வைத்துக் கொண்டவன் புனிதன் தன்னை பொய்யிலியை பொய்யில்லாதவன் மெய்யர் மெய்யன் உந்துருத்தி கண்டேன் நானே. மித்தானை உன்னேறு சன்னித்தானை
உண்டார் மூன்றும் வேவம் நோக்கி நக்கானை நான்மறைகள் வாடினானை நல்லார்கள் வேணிப் பெறவ நின்ற தக்கானை தண்டாமரை மேல் அண்ணல் தலைகொண்டு மாத்திரைக்கண் உலகமெல்லாம் புக்கானை புண்ணியனையே புனிதந்தன்னை மேலே கொடுக்கணும் கொஞ்சம் காந்தலை கொண்டு மாத்திர உலகமெல்லாம் புக்கானை புண்ணியனை புனிதந்தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. மிக்கானை அவனுக்கு மிக்கார் யாரும் இல்லை. அப்ப எல்லாவற்றிலும் மேலானவன் என்றது கருத்து. ஒப்பிலி என்று சொல்லுமே, ஒப்பில்லாதவன், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன். மிக்கானை வெண்ணேறு சன்னித்தானே. சன்னிக்கிறது என்ற வார்த்தை கிராமங்கள்ல சில இடங்கள்ல இருக்கு. ஊர்ல சில கூட இந்த பவுடர் பூசைக்குள்ள சில கிராம தமிழ்ல சில என்ன சன்னிச்சு கொண்டு வந்திருக்கிறேன் அப்பிக்கொண்டு. வெண்ணேறு சன்னித்தானே விண்டார் புறமூன்றும் வேவ நோக்கி நக்கானை. முப்புறங்களையும் வேவ எரியும்படியாக நோக்கி என்ற தலைவனை. நான்மறைகள் பாடினானை. 4 மறைகளையும் ஓதுபவன். நான்மறைகள் பாடினானை நல்லார்கள் பேணி பரவன் என்ற தக்கானை. தக்கான் என்றது சான்றோர். தக்கார் தகாதார் அவர்பது எச்சத்தால் காணப்பணியெல்லாம் பார்த்துனாங்க. தக்கானை நல்லார்கள் பேணி பரவன் என்ற தக்கானை. தந்தாமரை மேல் அண்ணல் தலை கொண்டு. தந்தாமரை மேல் அண்ணல் யாரு? பிரம்மா. பிரம்மா. தன்னண்டா குளிர்மை, தண்ணீரண்டா குளிர்ந்த நீர் தன்மை, நீரண்டா சூடான நீர். பேயாய் தனியானே என்று வரும். தன் தாமரை குளிர்ந்த தாமரை மேல் இருக்கின்ற அண்ணல் என்றது இங்க பிரம்மாவை குறி. அவன் தலை கொண்டு அவனுடைய 5வது தலையை தன்னுடைய உயிரினாலே வார்ந்தவர். தலை கொண்டு மாத்திரை கண் உலகமெல்லாம் புக்கானை. மாத்திரை என்றது மிக நொடியை விட சின்னது. 60 மாத்திரை தான் ஒரு என்றதோ சொல்லுவார். இந்த மாத்திரை கண் உலகமெல்லாம் புக்கானை. உலகெல்லாம் இருந்தவன் புண்ணியனை புனிதந்தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. இது ஐயா அந்த நக்காணி என்றது என்ன? பாப்பம் கருத்தை பாப்பம். நக்கானை நக்காணி. பகை என்றுவார். பகைவரின் மும்மதல்களையும் அழித்து அவற்றை அழிவு கண்டு சிரித்து நக்க நகுதல். சிரித்தல். காணி என்றது நகுதல், சிரித்தல். சிரித்தல். அப்படிதான் போட்டிருப்பது. மற்றது நக்கன் என்ற இவருக்கும் பெயர், பிள்ளாருக்கு பைரவருக்கும் தெரியுமோ? நக்கன் என்றது ஒரு ஆடையில் இருப்பதால் அவருக்கு நக்கன் என்று பெயர். இதுல நக்கான் என்றது நகுதன். அடுத்தது ஆர்த்தானே வாசுகியை அரக்கோர் கச்சா அசத்தானே அழகாய பொன்னார் மேனி பூத்தானே தான் முடியை பொருந்தா வண்ணம் உணர்ந்தானே பூங்கழையா உடலம் பேவ பார்த்தானே பரந்தானே பனிநீர் கங்கை பழசடைமே பயந்தானே பரப்பாயானே போர்த்தான புனியனே புனிதன் தன்னை பொய்யிலியை பூந்திருத்தி கண்டே நானே. ஆர்த்தானை ஆர்த்த புறவித்தியர்கள் நான் ஆர்த்த அருந்தி தன். ஆர்த்த என்றால் இழுக்கிறது, எங்களை எல்லாம் தன்னை நோக்கி இழுப்பவன். வாசிகியை அரை கோர் கச்சாய் அசைத்தானை. வாசி என்ற பாம்பை கச்சாக அறையிலே கட்டி இருக்கிறார். அழகாய பொன்னார் மேனி பூத்தானத்தான் முடியை. அழகான பொன்னார் மேனியன் முடியிலே பூ தரித்திருக்கின்றான்.
பொருந்தா வண்ணம் புணர்ந்தானே. முடியை அது பார்க்கணும். பொருந்தா வண்ணம் புணர்ந்தானே. நீங்கியவனாய் மனிதன் சாம்பிராணி ஊத்தான பொன் போன்ற உடம்பு, இது பிரமனை குறைக்கிறார். பொன் போன்ற உடம்பும் தாவை இருப்புடைய பிரமனுடைய தலையொன்றனே தகுந்தாதபடி நீக்கினவனாயா. அழகாய பொன்னார் மேனி பூத்தானத்தான் முடியை என்றது இங்க பொன் போன்ற மேனியுடைய பிரம்மா. பூத்தானத்தான் பூவிலே இருப்பவன் அது பிரம்மா. தாமரை இருக்கிறவன் முடியை பொருந்தா வண்ணம் புணர்ந்தானே. அவருடைய தலையிலே இல்லாத வண்ணம் எடுத்தவனை. பூங்கணையான் உடலம் வேவ பார்த்தானே. யார் பூங்கணையான்? மன்மதன். மன்மதன். பூவை கணையாக உடையவன். 5 பூக்கள் அவனுக்கு கணை. அம்பாளுக்கும் அந்த 5 பூக்களும் தான் கணை. பூங்கணையான் உடலம் வேவ பார்த்தானை. தரிந்தானை. பிறகு அவனை தரிந்து திருப்பி எழுப்பினவனை. பனிநீர் கங்கை படர்கிடமேல் பயின்றானை. கங்கையை தன்னுடைய தலையிலே தரித்தவனை. பதைப்ப யானை போர்த்தானை. யானை பதைக்கும்படியாக அந்த யானையுடைய தோலை உரித்து போர்த்தவனை. புண்ணியனை புனிதந்தன்னை பொய்யிலியை பூந்திருத்தி கண்டேன் நானே. படிங்க. எரித்தானே எண்ணார் புறங்கள் 3 இமைப்பளவில் பொடியாக எழிலார் கையால் உரித்தானை மதகரியை உற்று பற்றி உமைதனை கண்டஞ்சி நடுங்கிக் கண்டு சிரித்தானை சீரார்ந்த பூதம் சூழ திருச்சடை மேல் திங்களும் பாம்பும் நீரும் புரித்தானை புண்ணியனை புனிதந்தன்னை பொய்யிலியை பூத்திருத்தி கண்டேன் நானே. எண்ணார் புறங்கள் 3 இமைப்பளவில் பொடியாக இப்பொழுதுல பொடியாக எரித்தவன். எழிலார் கையால் உரித்தானை மதகரியை. மதங்கொண்ட யானை. கரி என்றது யானை. ஆண் யானையை கரி என்று சொல்லுவார்கள். பிடியதன் ஒரு உமைகொல மிக கரியது வடிகொடு என்று சொல்லுவார்கள். பிடி என்றா பெண் யானை. எழிலார் கையால் எழில் மிகுந்த கையினால உரித்தவன். மதகரியை உற்று பற்றி பிடித்து உரித்தாரா. உமையதனை கண்டு அஞ்சி நடுங்க கண்டு. அவர் யானையை கண்டு இழிக்க உமை பயந்தாவா. அதை கண்டோடனே சிரித்தார். அதானே நாங்க சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரை செல்வனார் என்ற பாட்டு இருக்குது. பிரித்த பல்கதிர் சூளம் வெடிபடு தமர்கங்கை தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேளம் உரித்து உமை அஞ்ச கண்டு திரித்தருள் செய்தார் சேரை சென்னரை செல்வனார். உண்மை பஞ்சவர் சிரிச்சாரா. சீரார்ந்த பூதஞ்சூழ சிறப்பு வாய்ந்த பூதப்படைகள் சூழ திருச்சடமேல் திங்களும் பாம்பும் நீரும் பொறித்தானே. தன்னுடைய சடையிலே திங்கள் ஆகிய சந்திரனையும் பாம்பையும் நீரையும் அணிந்தவனை. புண்ணியனை புனிதந்தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. வைத்தானை வானோருலகமெல்லாம் வந்திறஞ்சி மலர் கொண்டு நின்று போற்றும் பித்தானை வேண்டிற்றொன்றி தன்னை விண்ணவர்தம் பெருமானை வினைகள் போக உய்த்தானை ஒலிகங்கை சடைமேல் தாங்கி ஒளித்தானை ஒரு பாகத்துமையோடாங்கே பொய்த்தானை புண்ணியனை புனிதன் தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. வைத்தானை. வைத்தார் என்றது இந்த உலகங்களை எல்லாம் படைத்து வைத்தவன். வச்சு வாங்கு வா என்று சொல்லி திருவாசகத்தில் வரும். வச்சு வாங்குதல். வைக்கிறன்றது படைத்து நிறுத்தி வைத்தல். பிறகு வாங்குதல் தொண்டா திருப்பி ஒடுக்குதல். வைத்தானை வானோர் உலகமெல்லாம். வானோர் உலகம் எல்லாவற்றையும் படைத்து நிறுத்தியவன். இறங்கி மலர் கொண்டு நின்று போற்றும் வித்தானை. தன்னை வானோரெல்லாம் உலகமெல்லாம் தன்னை இறங்கி மலர் கொண்டு போற்றும்படியாக வைத்தவனை. வேண்டிற்றொன்று ஈவான் தன்னை. நீங்கள் வேண்டுவார் வேண்டுவன ஈவான் என்று சொல்லுகிறார். வேண்டிற்றொன்று ஈவான் தன்னை விண்ணவர்தம் பெருமானை. தேவர் தேவன் மகாதேவன் மாதேவன். மாதேவ என்பது அவருடைய மந்திரங்களில் உண்டு. சமீபத்தில் ஒரு பாட்டொண்டு வந்ததല്ലോ மாதேவ.
குரான் பரம்பராவி விண்ணவர் தம்பெருமானை வினைகள் போக உய்த்தானை ஒலிகங்கை ஜடமே தாங்கி ஒளித்தானை. ஒலிகங்கை பெரிய ஒலி ஆர்ப்பரவன் செய்ய பெரிய சத்தத்தோட வந்த கங்கையை தன்னுடைய சடமேல் தாங்கி ஒளித்தானே. அது அப்படியே அதுக்குள்ளேயே அடக்கிட்டார். ஒரு பாகத்து உமையோடு, ஒரு பாகத்துல இமையோடு ஆங்கே பொய்த்தானே. பொய்த்தானே என்றதை பார்க்க ஒரு என்ன கருத்தன்று. புலப்படாத வாழ்க்கையோட நீனாய் கங்கையை சடையில் மறைத்து பாதியிருவாயுள்ள பார்வதிக்கு புலப்படாதவாறு செய்தவனை. அட உய்த்தானே ஒலிகங்கை சடமே தாங்கி ஒளித்தானே உமையோ ஒரு பாகத்து உமையோடு ஆங்கே பொய்த்தானே. புண்ணியனை புனிதண்டன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் தானே. உமைக்கு மறைத்து அங்க வச்சிருக்கிறார் என்றது இங்க வந்து அது சங்க இலக்கிய மரபில வந்து அகத்துறை பாடல் என்று சொல்றது. அகத்துறை என்றா ஒரு காதல் சுவை உள்ள பாடல். இங்க ஒரு தலைவன் தலைவி அந்த மாதிரியான இதுலதான் உமைக்கு ஒளிச்சு அங்க பொய்யா வச்சார். இது ஒரு விதமான ஊடல் அல்லது உமைக்கு அதை மறைச்சு வச்சிருக்கிறார் என்று இவர் சொல்றார். இது சங்க இலக்கிய மரபு. அண்ணானை வானோ உலகமெல்லாம் அண்ணால் அறியாத தக்கன் வேள்வி மீண்டானை விண்ணவர்களோடு கூடியே விரமலர் மேல் நான் முகனும் மாலும் தேட நீண்டானை நெருப்புருவமானான் தன்னை நிலையிலார் மும்மதிலும் வில்லை பூண்டானை புனிதனை புனிதன்னை பொய்யிலியே பொந்திருத்தி கண்டே நானே. ஆண்டாள் என்பது எல்லாவற்றிற்கும் அதிபதியாக இருப்பவன். வானோர் உலகம் எல்லாம், தேவருடைய உலகம் எல்லாவற்றுக்கும் அதிபதி அவன்தான். அண்ணால் அறியாத தக்கன் வேள்வி மீண்டானை, அன்று அறியாமல் இவரை அறியாமல் தக்கன் அகந்தையோடு செய்த வேள்வியை அழித்தவனை. விண்ணவர்களோடும் கூடி விரைமேல் நான்முகனும் மின்னவர்களோடும் கூடி விரமேலர் மேல் நான்முகனும் மாலும் தேட நீண்டான நெருப்புருவமானான் தன்னை. நான்முகனும் திருமாலும் தேடும்படியாக உன்னவர்கள் எல்லாம் பார்க்க நான்முகனும் திருமாலும் தேடும்படியாக நீண்ட நெருப்பு உருவமாக தூணாக நின்றவனை. நிலையிலார் மும்மதிலும் வேவ வில்லை பூண்டான நிலையில்லாத அந்த முப்புறங்கள் அழியும்படியாக வேகும்படியாக வில்லை பூண்டான் மேருமலையை வில்லாக அணிந்து கொண்டவனை. புண்ணியனை புனிதண்டன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. தேவர்களோடும் தேவர்களோடும் திரும்பியவன திரும்பியவனதான் நின்று வருகிறது. தக்கன் வேள்வி மீண்டானை விண்ணவர்களோடும் கூடி வேள்வியை அழித்து தண்டிக்கப்பட்ட தேவர்களோடும் மீண்டு வந்தவர் என்று. இலகுவான நடையதான் முழங்குது முழங்குது. சில சொற்கள் தான் முழங்கு. அடுத்தது அறுத்தானே மலை கோத்தம் கெடுத்தான் தன்னை மணிமுடியோடு 20 தோல் நெறிய காலால் இருத்தானை எழினரம்பினிசை கேட்டானை எண்டிசைக்கும் கண்ணானான் சிறமேலொன்றை அறுத்தானை அமரர்களுக்கு அமுதீந்தானை அமரர்களுக்கு அமுதீந்தானை யாவர்க்கும் தாங்கோனான் நெஞ்சுமுண்டு ஒருத்தானை புண்ணியனை புனிதன் தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. மறுத்தானை மலை கோத்து அங்கு எடுத்தான் தன்னை மணிமுடியோர் 20 தோல் நெறிய காலால் இருத்தானை. கைலாய மலையை சிறப்பை மறுத்து அதை கடந்து போவேன் என்று சொல்லிக்கொண்டு நந்தியதவர் சொல்லவும் சொல்லாமல் மறுத்து மலையை எடுத்தவனை அவனுடைய மணிமுடி அவருடைய திருமுடியோடு 20 தோள்களும் நெறியும்படியாக காலாலை அமர்த்தி அவனை நெறித்தவரை.
எழுநரம்பின் இசை கேட்டானை. அவன் பின்பாடு அவன் தன்னுடைய நரம்பை எடுத்து வீணையாக்கி இசை பாட அந்த இசையை கேட்டவரை. எண்டிசைக்கும் கண்ணானான் சிரம் மேல் ஒன்றை அறுத்தானை. சிரத்தை அறுத்தது பிரம்மதேவருக்கு. ஆனா எண் திசைக்கும் கண்ணானான் என்பதை பார்க்கணும், எண்ணத்தை குறைக்கிறது என்றது. 8 கண்களுடைய பிரமனின் 4 தலைதான். 4 தலை. அப்ப எண் திசைக்கும் கண்ணானான். 4 திசை, 4 முகம் 8 கண். அதான் எண் திசைக்கும் கண்ணானான் சிரம் மேல் ஒன்றை அறுத்தானை. அமரர்களுக்கு அமுது ஈந்தானை. தேவர்களுக்கு அமுதை பங்கிட்டு கொடுத்தவனை. யாவர்க்கும் தாங்கொணா நஞ்சம் உண்டு பொறுத்தானை. இருவராலும் தாங்க முடியாத ஆலகால விடத்தை தானுண்டு தன் நண்டத்திலே அடக்கி பொறுத்தவனை. புண்ணியனை புனிதந்தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. நல்ல எளிமையான பாடல். தேவாரம் படிக்க படிக்க எங்களுக்கு எளிமையா வரும் உண்டு. பாடல் கொஞ்சம் எளிமையா இருக்கு. ரெண்டும் சிறப்பு. இதெல்லாம் எங்களுக்கு சிவ தியானம். அதுல இருக்கிற சிவ தியானம் மற்றும் அதுல இருக்கிற கதைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு தெரிஞ்ச கதைகள். இந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது அது இன்னும் பழகி கொண்டுதான் இருக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது என்று. இப்ப இலங்கையில வகுப்பு நடக்குது. அப்ப மகன் போயிருந்தவர். அப்ப அந்த வகுப்பு எல்லாம் பார்த்துட்டு வந்து சொன்னார், அங்க நல்லா நடக்குதான் இங்கேயே விட. அவர் அங்க ரிப்போர்ட், அங்க இங்கே நாங்க நடத்துறத விட அங்க நல்லா நடக்குது அவங்களோட வகுப்பு. என்னென்று கேட்டால் அவர்கள் இங்கே மாதிரி 4, 5, 10 தேவாரம் ஒரு அடியா சொல்றேன் இல்லையா. ஒரு நாளைக்கு தேவாரம் 1 சொல்லுவார்களாம். 1 சொல்லி போட்டு அந்த தேவாரத்துல கதை இருக்குத்தானே, பொருளையும் சொல்லி கதை அதுல இருந்தே வருமா. இப்ப நாங்கள் கதை என்று புரிம்பா சொல்ல தேவையில்லை இவங்களுக்கு என்று சொல்லி சொன்னேன். கதை அதிலேயே வருகுதுண்டு. மனதில நல்லா வந்துடும் படிக்கிற பிள்ளைகளுக்கு. எது கதையோட கூடினது தேவாரம் நல்லா வரும் தானே. கதை வருது. ராவணனை தண்ட கதை வருது, மன்மதனை எரித்த கதை வருது, தக்கன் வழி கழித்த கதை வருது, மற்றது யானையின் தோலை உரித்த கதை வருகிறது, மற்றது முப்புறமும் ராவணன் கதை வருது, சிரமறிந்த கதை வருகிறது, கதைகள் வருது. அப்ப ஒரு பாட்டை வச்சுக்கொண்டே பிள்ளைகளுக்கு 5, 10 கதை வந்துடுவேன். அப்ப ஓகே இங்கே ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி ஒரு கதையுடன் வேற ஒன்று இருக்குத்தானே. சாங் வித் ஸ்டோரி இல்ல ஸ்டோரி வித் சாங் தொடங்கலாம். ஏதாவது என்ன நல்லா இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மீட்டல். மற்றது இங்க என்னன்னு அங்க அநேகமான விடயங்கள் சமய பாடத்திலே பள்ளிக்கூடத்துல படித்திருவார்கள். அங்க சொல்லிக் கொடுக்கறது ஈஸியா இருக்கு. இங்க அங்க கதையை தொடங்கினோடனே பிள்ளைகள் சொல்லி முடிச்சிடுவார்கள். இங்க நீங்க ஒவ்வொரு கதையும் நீங்களே சொல்லி அவங்க ஒன்று கலக்காம இருக்கணும் கதைகளை. இங்க கொஞ்சம் வித்தியாசம். ஒரு ஏதாவது கேள்வி இருக்குதா? வான்முகில் வளாது வேகமடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஓங்க நெத்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.